ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி பௌர்ணமி. சும்மா நான் நம்ம வீட்டு பால்கனியில் இருந்து இந்த 3 நான் சும்மா வீடியோ எடுத்தேன். பாருங்கள், மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா, தாளிச்ச இட்லின்னு சொல்லுவோம்ல, அதை தான் பண்ணேன். மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ தட் அது கொஞ்சம் புளிக்கலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணான்னு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு சும்மா தாளித்து அந்த மாவில் ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி பண்ணேன். அதே மாதிரி அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுக்கு வந்து தோசை செய்தேன். அதிலே குட்டி குட்டியாக அந்த தோசை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு கார சட்னியும், அதுக்கப்புறம் உடச்ச கடல, தேங்காய்லாம் வச்சு நம்ம ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் சட்னி பண்ணேன். பாருங்கள், இது இந்த ஆனியன் ஊத்தப்பம்லாம் நம்ம பண்ணுவோம்ல சின்ன சின்னதாக, அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா ரொம்ப இது மெலிசாக நம்மளால் சுற்ற முடியாது. பாருங்கள், இந்த கோகோனட் சட்னி உடச்ச கடலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அந்த ரெட் கலர் அந்த கார சட்னியில் வந்து வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கல் உப்பு போட்டு தான் அதில் அரைச்சிருக்கேன். இந்த ட்ரம்ஸ்டிக் பாருங்கள், பக்கத்து வீட்டில் தான் நான் பை பண்ணேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த மரத்தில். அதை வச்சு தான் ஒரு குழம்பு, முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு நாங்கள் சொல்லுவோம். அது குழம்புக்கு மேட்சாக இந்த கேபேஜும் துவரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு கூட்டு பண்ணேன். இந்த முருங்கைக்காய் பொரி குழம்புக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் 2 கருவேப்பிலையும் மிக்ஸியில் சும்மா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துட்டு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதை நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஜஸ்ட் சும்மா வதக்கினா போதும். அப்புறம் மிளகாய், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு மிக்ஸி நம்ம அரைச்சிலே அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டேன். பாருங்கள், அந்த கோஸு துவரம்பருப்பு கூட்டு ஒரு ஸ்டீம்லேயே அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குழன்னு ஆகக்கூடாது கூட்டெல்லாம். அதுக்கப்புறம் அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொத்தமல்லியை வந்து ஃபைனல் டச் பண்ணேன். வடகம் பாருங்கள், வடகம் போட்டு இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அந்த குழம்பு தாளிக்கிறதுக்காக ஃபைனலாக தான் நாங்கள் வடகம் தாளித்து ஊற்றுவோம் இறக்கும்போது. சும்மா அந்த குக்கர்லேயே அந்த இதுவை நான் ஒரே ஒரு ஸ்டீம் கொடுத்து முருங்கைக்காய் வேக வச்சேன். பட் அது அப்படியே தான் இருந்தது. அது ஒன்றும் ஸ்மாஷ் எல்லாம் ஆகலை. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.